பத்தாவது பாட்டிலு நான் குடிக்க அண்டாவ கொண்டாச்சு சடிக்க அப்படின்னு பாடின ஒரு நபர் இன்னைக்கு போதை ஒழிப்பு பிரச்சாரத்துல அவர் வந்து ஈடுபட்டிருக்கார். யாரு? நம்மளுடைய மாண்புமிகு மரியாதைக்குரிய முதலமைச்சர். ட்ரக் ஃப்ரீ அப்படின்னு சொல்லி ஒரு மேரத்தான்ல கலந்துக்கிட்டு நடு ரோட்ல ஓடிட்டு இருக்கிறாரு. கூட ஓட முடியாமல் ஒரு லக்கேஜை தூக்கிட்டு புஷி ஆனந்த் ஓடிட்டு இருக்காரு. அந்த பக்கம் லாட்ரி மார்ட்டினுடைய மருமையன் அவரும் கூட சேர்ந்து ஓடுறாரு. லாட்ரி மார்ட்டினோட மிக முக்கியமான பிசினஸ் என்ன தெரியுமா? லாட்ரி மட்டும் கிடையாது, சரக்கு விற்கிறது தான். இங்கிட்டு புஷி ஆனந்தோடைய பிசினஸ் என்ன தெரியுமா? பாண்டிச்சேரியில சரக்கு வித்துட்டு இருக்காரு. விஜய் கடந்த 30 வருஷத்துல அவரு திரைப்படம், எல்லா திரைப்படம், ஒரு திரைப்படம் இல்லாம எல்லா திரைப்படத்திலையும் சரக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த காமிச்சிருப்பாங்க. அது ஸ்டைலு, அது மாசு, அது எத்து, அது பிளாஸ்ட் அப்படின்ற ஒரு விஷயத்துல இளைஞர்களை ஊக்குவிச்சிருப்பாரு. இப்ப இந்த நபர் இன்னைக்கு வந்து உட்காந்துக்கிட்டு நான் வந்து போதை ஒழிக்க போறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. இல்ல, எனக்கு புரியல. 30 வருஷமா உங்களால வாயை திறந்து மது ஒழிப்புக்கு எதிராக உங்களால பேசுறதுக்கு உங்களுக்கு துப்பு இல்ல. ஓகே. ஆனா இன்னைக்கு திடீர்னு ஒரு நாடகம். ஏன்? முதலமைச்சர் ஆயிட்டீங்க, ரீல்ஸுக்கு போடணும், கண்டென்ட் பத்தல, ஒரு வாரமா நம்மளை போட்டு கண்டமணிக்கு சமூக வலைதளத்துல போட்டு அடி பிரிச்சுட்டு இருக்கிறானுங்க. போதாத குறைக்கு தமிழ்நாட்டுல சட்ட ஒழுங்கு பிரச்சனை சீர்கெட்டு சீர்குலைஞ்சு போயிட்டு இருக்கு. மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. தினந்தோறும் ஒரு குழந்தையாவது பாலியல் குற்ற சம்பவத்துல பாதிக்கப்படுது. போக்சோ கேஸ் பதிவு செய்யப்படுது. இந்த மாதிரி தொடர் குற்ற சம்பவங்கள் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் மறைக்கணும்னு திட்டமிட்டு இன்னைக்கு விஜய் அவர்கள் மேரத்தான் ட்ரக் ஃப்ரீ அப்படின்னு ஒரு விஷயத்துல இறங்கியிருக்காரு. ட்ரக்ஸ் அப்படின்னா இந்த கஞ்சா, அப்புறம் இன்னும் சில பொருள்லாம் இருக்குல்ல, அது மாதிரி பொருட்கள் மட்டும் கிடையாது, சரக்கும் போதை தான். இதுல ஹைலைட் என்னன்னா ஆதவ் அர்ஜுனா. அவர் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஒரு மீட்டிங்ல பேசும்போது சொல்றாரு, நான் லிக்கர் அது தொட்டதே இல்லை, ஏன் பார்த்ததே இல்லை அப்படின்றாரு. ஏன் பொய் சொல்றீங்க? முதல் போட்ட அமைச்சர் தானே நீங்க, தாவேக அரசாங்கத்துக்கு முதல் போட்ட ஒரு அமைச்சர், மிக முக்கியமான அமைச்சர். ஏன் பொய் சொல்றீங்க? சரக்கே பார்த்தது இல்லையா? அப்போ ஏர்போர்ட்ல நீங்களும் விஜய் ஒன்னா டிராவல் பண்ணும்போது ஏர்போர்ட்ல உங்க பேக்ல சரக்கு சீஸ் பண்ணாங்களே, அப்ப அது என்ன? விஜய் குடிக்கிறதுக்காக, விஜய்க்கு ஊத்தி கொடுக்கறதுக்காக நீங்க எடுத்துட்டு போனீங்களா பேக்ல வச்சு? என்னது இது? லிக்கர் கல்ச்சர், அதை தூக்கி எறியணும். இது வரைக்கும் லிக்கரை நான் தொட்டதே கிடையாது, ஸ்மோக் பண்ணதே கிடையாது, ட்ரக்ஸ் பார்த்தது கூட கிடையாது. தட் இஸ் தி ஸ்போர்ட்ஸ்மேன் லைஃப். ஐயோ, நம்ம மைண்ட் அங்க போகுது. மட்டுமின்றி அவருடன் பயணித்த ஆதவ் அர்ஜுனாவின் கைப்பையிலும் மதுபாட்டில் இருந்ததால் அவரையும் முழுமையாக சோதனை செய்து அதை அப்புறப்படுத்திய பிறகுதான் இந்த பயணத்தில் பயணிக்க முடியும் என தெரிவித்தனர். இன்னைக்கு விஜய் வந்து இந்த மாதிரி ட்ரக் ஃப்ரீ அப்படின்ற ஒரு மேரத்தான்ல கலந்துக்கிட்டாருன்னு சொல்லி இங்க இருக்கக்கூடிய தாவேகா அபியூசர்ஸ் இவனுங்க எவனுமே அதை ப்ரொமோட் பண்ணல. விஜய் நடந்து வராரு, மாசா வராரு, அர்ஜுனன் வில்லு, அந்த வில்லு, இந்த வில்லுன்னு ஃபயர் விட்டுட்டு இருக்கிறான். விஜய்க்கு நீ பிஜிஎம் போடாம விஜயோட செயல்பாடுகளை கவனிச்சு பாருங்கடா. விஜய்க்கு பேக்ரவுண்ட் மியூசிக் எதுவும் போடாம விஜய் செய்யக்கூடிய விஷயத்த தயவு செஞ்சு கவனிச்சு பாரு. நடிக்கிறான் மனுஷன், அப்பட்டமா நடிக்கிறான். 30 வருஷமா ஒரு மண்ணும் பண்ண முடியல, இன்னைக்கு வந்து உட்கார்ந்துட்டு நடிக்கிறான். அப்பட்டமா நடிக்கிறான் மனுஷன். இதுல போதாத குறைக்கு அவர் எம்ஜிஆர் மாதிரி. எம்ஜிஆர் எந்த படத்துல உங்களுக்கு வந்து குடிச்சிட்டு தம் அடிச்சுக்கிட்டு எந்த படத்துல அவர் வந்து காட்சிப்படுத்தினாரு? நடிக்கவே மாட்டேன்னாரா. அந்த மாதிரியான காட்சிகள்லாம் நான் நடிக்கவே மாட்டேன்னாரா. ஆனா உங்க அண்ணன் அந்த மாதிரி காட்சி இல்லாத ஒரு படமும் இல்லடா. இது எந்த மாதிரியான மனநிலை தெரியுமா? அது ஒரு சைக்கோ மனநிலை. தப்ப உங்க அண்ணன் பண்ணாலும் தப்புன்னு சொல்ல துப்பு இல்லாத ஒரு மனநிலை. அழகா இருக்காருன்னா அரசியல் பண்ண, ஆட்சி பண்ண அழகு தேவலடா, அறிவு கட்ட கூமுட்டைகளா. அறிவு வேணும். இங்க நடக்கக்கூடிய இந்த ஆட்சியில் நடக்கக்கூடிய குற்ற சம்பவங்களை தடுக்கிறதுக்கு கொஞ்சமாவது மனசுல ஈரம் வேணும். குழந்தைங்க தினம் பாதிக்கப்பட்டு இருக்கு. கொஞ்சமாவது வருத்தம் வேணும். ஒரு மண்ணும் இல்ல. இதுல போதாத குறைக்கு இந்த விர்ச்சுவல் அபியூசர்ஸ் ஒரு செய்தியை பரப்பிட்டு இருக்கிறானுங்க. அதாவது அந்த மதுவிலக்குத்துறைய ஹைடெக்கா கொண்டு வர போறாராம் இவங்க அண்ணன். அதுவும் எந்த மாதிரின்னா, ஃபாரின்ல இருக்கிற மாதிரி ஃபாரின் சரக்குலாம் கொண்டு வந்து இங்க உள்ள போட்டு ஃப்ரீசர்லாம் வச்சு அது ஒரு மாதிரி மாஸ் பண்ண போறாரு எங்க அண்ணன் சொல்லி பேசிட்டு இருக்கிறானுங்க. இப்ப இது தேவையா? இது உண்மையா போயான்னு எனக்கு தெரியல. ஆனா இப்ப அவனுங்க பரப்புறானுங்க. விர்ச்சுவல் வாரிஸ் தான் பரப்புறான். அப்படியே அது உண்மையா இருக்கும் பட்சத்துல அது தேவையா தமிழ்நாட்டுக்கு? சரக்க ஒளிங்கடான்னு சொல்லி உங்களை ஆட்சிக்கு உட்கார வச்சோம்னா
நான் அதை வந்து ஹைடெக்கா மாத்துறேன், நல்ல ஹை பிராண்ட் சரக்கு கொண்டு வந்து இறக்குறேன் அப்படின்னா, அப்போ இங்க எவனுக்கோ நீ பிசினஸை கொடுக்குற. எவனுக்கு கொடுக்க போற? ஏற்கனவே சரக்கு விற்கிற பிசினஸ இந்த லாட்டரி குடும்பம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. அவனுக்கு நீ அந்த டெண்டரை தூக்கி கொடுக்க போற. அவன் தமிழ்நாடு முழுவதும் சரக்க அவன் விற்க போறான், அவன் தலைமையில. அவன் இந்த 5 வருஷத்தை சம்பாதிக்க போறான். இதுதான் நடக்க போகுது. லாட்டரி குடும்பம் மாதிரி ஒரு மானங்கட்ட குடும்பத்தை பார்க்க முடியுமாங்க? புள்ள ஒரு கட்சியில, பொண்டாட்டி ஒரு கட்சியில, மருமையன் ஒரு கட்சியில, எல்லாரும் ஒவ்வொரு கட்சியில உட்காந்துக்கிட்டு அந்த கட்சி சீரழிச்சிட்டு இருக்காங்க. நான் இப்பயும் சொல்றேன், அதிமுக நாசமா போகுதுன்னா அடுத்த 5 வருஷத்துல அதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த லாட்டரி குடும்பமா தான் இருக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு நான் இதை ஒரு எச்சரிக்கையாவே சொல்றேன். நான் ஒன்றும் உங்க தொண்டன் கிடையாது. ஆனா அதிமுகன்ற கட்சி மேல இருக்கக்கூடிய ஒரு நல்ல எண்ணத்துல சொல்றேன், தயவு செஞ்சு அந்த லாட்டரி குடும்பத்தை உங்க கட்சியில இருந்து விரட்டி விட்டு தொலைங்க. ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போறதுனால உங்களுக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. அந்த அம்மாவால தான் இப்போ உங்க கட்சியில அவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு. உங்களுக்கு அப்புறம் அந்த கட்சியை நம்ம டேக் ஓவர் பண்ணிடணும்னு சொல்லி திட்டமிட்டு உட்காந்துட்டு இருக்கிறானுங்க. விஜய்க்கு அப்புறம் அந்த தாவேக்கான்ற கட்சியை ஆதவர்ஜனை கைப்பற்றுறதுக்கும், அதிமுக கட்சியை லாட்டரி அவருடைய மார்ட்டினுடைய மனைவி அவங்க கைப்பற்றதுக்கும் தான் இப்ப இங்க வேலை போயிட்டு இருக்கு. அவங்க ஒரு லாங் டேர்ம் ப்ராசஸா இந்த வேலையை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதிமுக இருக்கக்கூடிய தொண்டர்களுக்கு நான் ஒரு விஷயத்த பதிவு பண்ணிக்கிறேன், யாரும் தயவு செஞ்சு அந்த அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க. தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணாதீங்க. அந்த அம்மா கிட்ட பணம் இருக்குங்கிறத தாண்டி அந்த அம்மாவுக்கு என்ன தகுதி இருக்கு அதையும் விட்டுரு. ஆதவர்ஜனா யார்? ஆதவர்ஜனா மாமனார் காசு இல்லைன்னா அவர் யாரு? அம்மஞ்சலிக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு நபர். ரேஷன் அரிசி வந்து கேவலமா இருந்துச்சு, அது வந்து மாடு கூட திங்காதுன்னு அவரு பேசுறாரு ஆதவர்ஜனா. என்னைக்காவது ஆதவர்ஜனா இந்த கடந்த இந்த 5 வருஷத்துல ஒரு தடவை ரேஷன் அரிசியில போய் அந்த அரிசி வாங்கி தின்றுப்பீங்களா? இல்ல உங்க அண்ணன் விஜய் போய் என்னைக்காவது ஒரு நாள் ரேஷன் அரிசியில போய் தின்றுப்பாரா? மக்கள் பிரச்சனை என்னன்னாவது தெரியுமா? போதையை ஒழிக்கிறாங்களாம், ஆனா இங்கிட்டு ஒயின் ஷாப் எல்லாம் ஹைடெக்கா மாத்துறாங்களாம். அங்க விவசாயம் பண்ணக்கூடிய விவசாயி கஷ்டப்பட்டு இருக்கிறான். பலாயிரக்கணக்கான நெல் மூட்டைகள் மழையில நனைஞ்சு நாசமெத்து போயிருக்கு. விவசாயி ஒரு நெல்ல அறுவடை கொண்டு வந்து அவன் போடுறான்னா ஒரு மூட்டைக்கு 40 ரூபா காசு இப்பயும் வாங்குறானுங்க. அதுக்கு கேள்வி கேட்டா அது அவங்களுடைய வரவு செலவுக்காக வாங்கிக்கிறாங்க, மெயின்டெனன்ஸ் ஃபீயா அவங்க வாங்கிக்கிறாங்கன்னு சொல்லி அமைச்சர் பதிவு பண்றாரு. இது என்ன ரீசன், என்ன கான்செப்ட்? உங்க கட்சிக்கார பொண்ணு பாலியல் குற்றச்சாட்டு வச்சால உங்க கட்சியில இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர் மீது, அதுவும் சட்டமன்ற உறுப்பினர் மீது ஓட வேண்டியதானங்க. பெண்கள் பாதுகாப்பை பத்தி பேசக்கூடிய நீங்க ஓட வேண்டியதானங்க இங்க இருந்து. நாடகம் எங்க திரும்பினாலும் நாடகம். நாடகத்தை தவிர்த்து இந்த ஆட்சியில ஒரு மண்ணும் இல்ல. எந்த ஒரு சுய ஒழுக்கமும் இல்லாத ஒரு நபருக்கு எந்த தகுதியும் கிடையாதுங்க. இன்னைக்கு நீங்க எல்லாம் விஜய்க்கு ஓட்டு போட்டிருக்கீங்கன்னா அது மிக முக்கியமான காரணம் திமுக அதிமுக கட்சி மேல இருக்கக்கூடிய வெறுப்பு. அது எனக்கு என்னால உணர முடியுது, அது உண்மை. அதே நேரம் இன்னைக்கு நீங்க மாற்றுன்னு சொல்லி நீங்க ஓட்டு போட்டிருக்கீங்கல்ல, அது மாற்றம் இல்ல, அது ஏமாற்றங்கிறத நீங்க மக்கள் நீங்க புரிஞ்சுப்பீங்க. நீங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க. அவங்களுக்கு ஆட்சி நிர்வாகம்னா என்னன்னே தெரியாது. விஜய் கிட்ட போய் அந்த காவிரி பிரச்சனையை பத்தி ஒரு 5 நிமிஷம் அவர் பேச சொல்லுங்க பாப்போம். பேச மாட்டார். மக்கள் பிரச்சனையை பத்தி ஏதாவது ஒரு விஷயத்தை பத்தி, இல்ல நீட்டே இருக்கு, நீட்டை பத்தி ஒரு 10 நிமிஷம் பேச சொல்லுங்க, பேச மாட்டாரு. நீட்டுனால எத்தனை உயிர்கள் இதுவரை போயிருக்குனாவது விஜய்க்கு தெரியுமா? பேப்பர் இல்லாம பேச தெரியாது. டைலாக் எழுதி கொடுக்கணும், பஞ்சு டைலாக எழுதி கொடுக்கணும், அப்பதான் அவர் வந்து பேசுவாரு. ஒண்ணுத்துக்கு உதவாத ஒரு உதவாக்கரையை தான் இன்னைக்கு நம்ம முதலமைச்சரா உட்கார வச்சுட்டு இருக்கிறோம். விஜயோடைய இந்த செயல்பாடுகள் எல்லாமே நாடகம் தான், நடிப்பு தான். தனிப்பட்ட வாழ்க்கையில ஒழுக்கமா இருக்காரு அப்படின்னா அவர் சொல்லலாம். தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் ஒழுக்கம் இல்லாத ஒரு நபர். அவருடைய திரைப்படங்கள்ல அவருடைய ரசிகர்களுக்கு அவர் என்ன கத்து கொடுத்தாரு? சிகரெட்டை மாசா புடி, தண்ணி அடிக்கிறத மாசா அடி, 10வது பாட்டில் நான் குடிக்க, அண்டாவை கொண்டு சேஸ் அடிக்க அப்படின்னு, அண்டாவில ஊத்தி குடிடா, ஒரு அப்புறம் குடிச்சிட்டு சாவுங்கடா அப்படின்னு ஊக்கப்படுத்தின ஒரு நபர் தான் விஜய். இன்னைக்கு அவர் வந்து ட்ரக் ஃப்ரீன்னு சொல்லி இறங்கி இருக்காரு. இதெல்லாம் கால கொடுமை. போதாது குறைக்கு லக்கேஜை தூக்கிட்டு தலைமை வேற ஓடிட்டு இருக்கிறான் நம்ம ஆளு புஷி ஆனந்த். அவருடைய பிசினஸ் என்ன? சரக்கு விற்கிறது. பூரா பேரும் இப்படிதான் இருக்கிறாங்க. மக்கள் புரிஞ்சுக்கோங்க, இது ஒரு கேவலமான கேடுகட்ட ஆட்சி, நடிப்பு ஆட்சி. ஆக்சுவலா இங்க தமிழ்நாட்டை விஜய் ரூல் பண்ணல, ஒரு மிகப்பெரிய ஒரு பிஆர் டீம் தான் இந்த தமிழ்நாட்டை இப்போ ரூல் பண்ணிட்டு இருக்கு. அந்த பிஆர் டீமோட ஸ்கிரிப்ட் படி தான் இங்க விஜய் வந்து நடந்துட்டு இருக்காரு. மக்கள் புரிஞ்சுக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க.
இது ஒரு அப்பட்டமான ரீல்ஸ் ஆட்சி. இந்த ஆட்சி நமக்கு தேவையில்லை சொல்லிட்டேன். என்னோட இணைந்திருக்கும் அனைத்து உறவுகளுக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். மாற்றம் அப்படின்றது நம்ம கிட்ட தான் உருவாகணும். அந்த மாற்றத்தை நம்ம தான் உருவாக்கணும். அதை உருவாக்கணும்னா நம்ம எல்லாரும் ஒன்று சேரணும். அப்படி ஒன்று சேரத்துக்கான ஒரு சின்ன ஒரு முன்னெடுப்பா வாட்ஸ்அப் கம்யூனிட்டியை நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கோம். அதில் உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா நீங்கள் அதில் சேர்ந்துக்கலாம். நம்ம எல்லாருக்கும் தனிப்பட்ட ரீதியில் திராவிடமோ, தமிழ் தேசியமோ, இந்திய தேசியமோ, ஏதோ ஒரு சித்தாந்தம், ஏதோ ஒரு கொள்கை நமக்கு பிடிச்சிருக்கும். ஆனால் அடிப்படையில் எல்லாமே மக்கள் நலனுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு கொள்கை. மக்கள் பிரச்சனையை பற்றி மட்டும்தான் நம்ம பேச போகிறோம். தொகுதிக்கு நம்ம ஒரு 50 பேர் ஒன்று சேர்ந்தா கூட அது ஒரு மாற்றத்துக்கான ஒரு முதல் படியாக இருக்கும். யாரோ எதையோ மாற்றணும்னு நம்ம நினைக்கிறது தாண்டி நம்மளால என்ன மாற்ற முடியும் அப்படிங்கிறத மட்டும் நம்ம நினைப்போம். ஒன்றிணைவோம், ஒன்றிணைப்போம், ஒன்று சேருவோம்.